சைக்கிள் ஓட்டலாம்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்தேங்க. கால் நகத்த வந்து புடச்சிக்கிட்டேன். ஸோ வலி வரத்துக்கு முன்னாடி நகத்த வந்து வெட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நகத்த வந்து வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் கடுகடுன்னு தான் இருந்துச்சு. கட்டை விரலில் அடிபட்டுச்சு அப்படின்னாவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு வாரத்துக்கு. ஏன்னா திரும்பி திரும்பி ஏதாவது அந்த விரலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செடிக்கு தண்ணி விடலான்னு சொல்லி வந்தாச்சுங்க. நம்ம வந்து லோஸில் பிளான்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதிலலாம் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட பூவும் வந்து பூக்க ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து இந்த ரோஸ் செடியை எப்படியோ பண்ணிக்கிட்டு இருந்து காப்பாற்றிட்டேன். நிறைய பேர் வந்து புதினா எப்படி உங்களுக்கு இவ்வளோ தளதளன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. புதினா வந்து லாஸ்ட் இயர் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி நட்டது தான். அது பார்த்திங்க அப்படின்னா வின்டரில் வந்து அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி தானாகவே துளிர் விட்டு வந்துருச்சுங்க. கட் பண்ண புதினா சூப்பராக வளர்ந்துட்டு தான் இருக்குது. தண்ணி மட்டும் நல்லா விட்டோம் அப்படின்னா அந்த பச்சை கலர் நிறம் மாறாமல் தளதளன்னு வந்துட்டுருக்குங்க. ரோஸுமே வந்து அங்கங்கே நல்லா அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சாமிக்கு எடுத்து வச்சிடலாம். இனிமேல் தண்ணி மட்டும் மறந்துடாமல் டெய்லி விட்டுறணும்.